வணக்கம் மக்களே. அந்த கால கற்காலம், பொற்காலம், தற்காலம், இக்காலம், இனி எக்காலமோ இது எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க யார் தெரியுமா? அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யார் தெரியுமா? அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 60களில் பிறந்தவங்க தான். அதாவது எங்கள் காலம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படத்திலிருந்து, இடைக்கால ரஜினி கமல் படத்திலிருந்து, இப்போ உள்ள விஜய் அஜித் படம் வரைக்கும் ரிலீஸ் சமயத்தில் பார்த்தவங்க நாங்கள் தான். அது மட்டுமா, எங்கள் காலத்தில் விறகடுப்பில் சமைச்சிருக்கோம், கறியடுப்பில் சமைச்சிருக்கோம். கறியடுப்புனா சிக்கன் கறியா மட்டன் கறியான்னு கேட்டாதீங்க, விறகடுப்பு கறி தான். கறியடுப்பில் சமைச்சிருக்கோம், ரம்பத்தூள் அடுப்பில் சமைச்சிருக்கோம், மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைச்சிருக்கோம். இப்போ கேஸ் அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் அனுபவித்தோம் நாங்கள் தானே. அந்த காலத்தில் கையிலேயே மாவாட்டுவோம், அம்மிலேயே மசாலா அரைப்போம். அதுக்கு பிறகு மிக்சி, கிரைண்டரு, அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இது எல்லாத்தையுமே நாங்கள் தான் அனுபவித்தோம். பார்த்துட்டோம் நம்மட்டையும். அது மட்டுமா, முத கலைஞர் ஆட்சிக்கு வரும்போதும் பார்த்துட்டோம். அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போதும் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வரும்போதும் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே யார் காலம்? எங்கள் 60கள் காலம்தான். நான் பெருமைப்படுறேன் மக்களே. இப்போ உள்ளவங்களுக்கு விறகடுப்புனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ உள்ள பெண்களுக்கு விறகடுப்பு தெரியாது, கறி அடுப்பு தெரியாது, ரம்பத்தூள் அடுப்பு தெரியாது, மணல் அடுப்பு தெரியாது. கம்ப்ளீட்டாக ஏஜ் விட்டு இஜெட் எதுவுமே தெரியாது. இப்போ உள்ள இஜெட்டு வேணால் தெரிஞ்சுருக்கலாம், ஆனால் ஏயிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க நாங்கள் தான். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் பேசுகிறது நாங்கள் தான். அம்மியில் அரைச்சதை அனுபவிச்சிருப்பாங்களா, ஆட்டுக்கல்ல ஆட்டினதை அனுபவிச்சிருப்பாங்களா, கிணத்துல தண்ணி அரைச்சதை அனுபவிச்சிருப்பாங்களா? நாங்கள் தான் அனுபவிச்சவங்க. ஆனால் இப்போ வர்ற வழியிலேயே ரெடிமேடு சப்பாத்தி மாவு, தோசை மாவு, இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து தயார் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஹோட்டலுக்கே போய் அம்பட்டையும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அது என்ன சாப்பாடு? வெறும் துரித உணவு. இது என்னத்துக்காங்க உடம்புக்கு? பாருங்கள், அப்போ உள்ள மக்கள், அப்போ உள்ள மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, இப்போ உள்ள மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, வேறுபடுத்தி சொல்லுங்கள். அப்போ உள்ளவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, இப்போ உள்ளவங்க 15 வயசுலேயே 80 கிலோ இருக்காங்க. அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும்? நோயே எம்பிட்டு கூடிருச்சு. அந்த நோய், இந்த நோய், கழுது நோய், குதிரை நோய், கோழி நோய், கொக்கு நோய், நாய் நோய், நரி நோய், லொட்டு லொசுக்கு எல்லாம் எம்பூட்டு நோய்கள் இப்போ வந்துடுச்சு. எம்பூட்டு செலவு இந்த நோய்க்குத்தேன். எம்பூட்டு மருந்து மாத்திரையதையும் சாப்பிட்றது, எம்பூட்டு ஊசிதையும் போடுறது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு தெரியலையே. கேஸுக்கு புக் பண்ணி 15 நாளாச்சு. நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த அனுப்பி வைக்கிறோம், அந்த அனுப்பி வைக்கிறோம். இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா கேஸ் பாயிண்ட் நிற்கிறாப்புல. என்ன திடீர்னு நேரத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்காக வந்தோம். பில்லை பார்த்தா 60 ரூபா ஏறி போச்சு. என்ன திடீர்னுட்டு? ஆமாம், ராத்திரி 12 மணிக்கு அறிவிச்சாங்க. அதனால தான் இவ்வளோ லேட்டோ, 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. சரி, அது மட்டுமா, தங்கம் விலை 50 ரூபா இருக்கையிலையும் தங்கத்தை பார்த்துட்டோம், 100 ரூபா இருக்கையிலையும் தங்கத்தை பார்த்துட்டோம், 4000 ரூபா இருக்கையிலையும் தங்கத்தை பார்த்துட்டோம், 40,000 ரூபா இருக்கையிலையும் தங்கத்தை பார்த்துட்டோம்.
இப்போ 1.25 லட்சம் ஆனதுக்கு பிறகும் தங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிச்ச காலம் எங்கள் காலம்தான், எங்கள் வசந்த காலம்தான். இனிமே தனித்தனியாக ஒன்றொன்னா சொல்கிறேன்.